கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நீதிமொழிகள் 24வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைகளுக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? பதிலுக்கு பதில் என்று பேச விரும்புகிறேன். வேதத்தில் என்னங்க எழுதியிருக்கிறது பார்த்தீங்களா? அவன் எனக்கு செய்த பிரகாரமாய் நானும் அவனுக்கு செய்வேன் என்று நீ அவனுக்கு சொல்லாதேன்னு வேதம் சொல்லுகிறது. அடுத்து என்ன எழுதியிருக்கு? அவன் எனக்கு செய்த செய்கைகளுக்கு தக்கதாக நானும் அவனுக்கு என்ன செய்வேன், சரி கட்டுவேன்னு சொல்லாதேன்னு பைபிள்ல எழுதியிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் கர்த்தருக்கே உரியது. அதை தேவனே நிறைய நேரத்தில் செய்யறதில்லை. இன்னைக்கு ஒரு வார்த்தையை யாராவது சொல்லி திட்டாங்கன்னா நீ 9 வார்த்தையை சொல்லி அவங்கள திட்டுற. உன்னை எதுலையாவது ஒண்ணுல மாட்டி விட்டுட்டாங்கன்னா அவங்கள நீ பெரிய ஒரு குழியிலையும் போய் மாட்டி விடுறதுக்கு வகை தேடுற. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறது இல்லை, நிறைய அப்பா அம்மா பிள்ளைகிட்ட பேசுறது இல்லை, கூட பிறந்த சகோதரர்கள்ட்ட அழிந்து போகிற ஒரு சொத்துக்காக, ஒரு அரசன்று இடத்துக்காக மந்திரத்தை செய்கிறது, சூனியத்தை செய்கிறது. எனக்கு முன்னாடி நீ எப்படி வாழ்ந்துறன்னு தலக்கணம் பிடிச்சு நிறைய பேர் அழுறாங்க. தன்னலமா சுயநலமா நிறைய பேர் அலையிறாங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க யாருக்கும் சரி கட்ட வேண்டியது இல்லை, யாருக்கும் நீங்க பதிலுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லைங்க. பழைய ஏற்பாட்டில் தாங்க பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு. இதை நிறைய பேர் செய்யறதே இல்லை. சில நேரங்களில் என்ன நான் அவங்களுக்கு அவ்வளவு உதவி செய்திருப்பேன் சில நேரங்களில். ஆனால் அவர்கள் என்னை குறித்து பின்னாடி போய் பேசி இருக்கிறாங்க. எனக்கே தெரியும், அவங்க என் முன்னாடியே குழி வெட்டி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எல்லாம் இயேசு எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். நீ அடிக்கப்படும் போது அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல வாயை திறவாம அமைதியாருன்னு. காலங்களும் நேரங்களும் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு நாள் யோசேப்பு சொன்னது மாதிரி தான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை எனக்கு நன்மையாக மாற பண்ணினார்னு. இன்னைக்கு உன் சகோதரர்கள்ட்ட ஒரு சொத்துக்காக பேசாம இருக்கிறியா? சொத்துக்காக உன் அப்பா அம்மாட்ட பேசாம இருக்கியா? இன்னைக்கு நாத்தனாரு குழந்தனாரு மாமியாருன்னு சொல்லி வீட்டுக்குள்ள எல்லா சத்துருக்களா மாறி போன ஒரு சமுதாயத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு யாரையும் பழி வாங்காதீங்க. யாரும் அவன் 2 வார்த்தை சொன்னா நான் அவனை விட படிச்சிருக்கிறேன், நான் அவனை விட எனக்கு நிறைய விஷயம் தரணும்னு தலக்கணத்தில் ஆடாத. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை தன்னடக்கமாயிருன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு யாரையாவது பழி வாங்கணும்னு நீ எதையாவது, சிலரெல்லாம் சொல்றாங்க, பிரதர் அவன் அழிஞ்சு போகணும்னு பார்க்கிறேன்னு. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரே அவனை அழியும், அவனை ஆண்டவரே வெட்டும், அவனை குத்தும்னு சொல்லி நிறைய பேர் பிரேயர் பண்றாங்க. ஆண்டவர் ஒருத்தனை அழிப்பாரா? திருடன் தான் திருடவும் கொல்லவும் வருகிறான். இன்னைக்கு அவனை அழிக்கிறதுக்கு மாந்திரிகத்தை போய் செய்யறது, அவனை அழிக்கிறதுக்கு நிறைய பேர் பாய்சோன்னு கொடுத்துட்டு அதுல பாய்சனை கலந்து கொடுத்துறது, வசியத்தை பண்றது. இயேசுவுக்கு முன்னாடி இது எதுவும் நிற்காது. இயேசுவின் நாமத்தினால ஒரு சின்ன ஒரு 2 சென்ட் இடத்துல வீடு கட்டி ஒரு மோட்டர், ஒரு தண்ணி அங்க வந்தா சண்டைங்க.
ஒரு செருப்பு தான் வீட்டுக்குள்ள ஏதாவது ஒண்ணுல முத்தத்தில் கடந்தா ஒரு சண்டை, ஒரு குப்பை கடந்தா சண்டை. இன்னைக்கு என் மூஞ்சிலேயே நீ முழிக்காத, என் மூஞ்சிலேயே நீ முழிக்காதன்னு இன்னைக்கு நான் சொல்ல வரேன். நமக்கு உறவுகள் முக்கியம், நல்லவர்களை அடையாளம் காணுங்க. அதனால இன்னைக்கு எனக்கு விரோதமா எத்தனையோ பேர் என் ஊழியத்தில் எழும்புனாங்க தான், என் குடும்பத்தில் எத்தனையோ பேர் எழும்புனாங்க தான். ஆனால் எல்லாரையும் மன்னிக்கிறதுனால தான் இன்னைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். மன்னிக்க பழகுங்க, மறக்க பழகுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீர் பேசின வார்த்தைகள் பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நாங்கள் மன்னிக்கவும் மறக்கவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.